நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபையை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் விளக்கி ஒவ்வொரு காரியத்தையும் காட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படியாகவும் ஆண்டவரே அந்த சத்தியங்களை அறியும் போது அந்த சத்தியங்கள் உண்மையாவே எங்களை விடுதலை செய்யும். மெய்யான ஆண்டவரே அந்த சமாதானத்தை எங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு உதவியா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமான காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இந்த மகத்துவங்கள் தெரியாத போதிலும் உம்முடைய அனாதை தீர்மானத்திலே நீர் எங்களையும் முன்குறித்த ஆண்டவரே இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே எங்களுடைய பைபிள் ஸ்டடி ஆண்டவரே ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கத்தக்கதாக நீர் திரும்ப ஜெபிக்கிறோம். ஒருவரோடு கூட ஒருவர் ஆண்டவரே நீர் இருந்து ஆண்டவரே நாங்கள் கேட்கிற காரியங்களை, நாங்கள் சொல்லுகிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் ஆண்டவரே நீ புரியத்தக்க விதத்துல நீ திரும்ப கூட ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, கொஞ்ச நாளாவே நம்ம வந்து இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இத பார்த்து போன லாஸ்ட் வீக்கோட இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம ஓரளவு பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இந்த வாரம் வந்து லாஸ்ட் வீக் நம்ம எதை ஃபைனலா பேசி முடிச்சோம் அப்படின்னா, ஆத்மா அப்படின்றது வந்து வெறும் மனிதனுக்கு மட்டும் இல்ல, மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வந்து ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னு வந்திருக்கும், அந்த வார்த்தையுமே வந்து ஜீவ ஆத்மாக்கள்ன்றத பத்தி பார்த்தோம். அப்ப எல்லா மிருகங்கள், ஊரும் பிராணிகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றுக்கும், மீன்கள், பறவைகள் எல்லாத்துக்குமே ஆத்மா இருக்குன்னு பார்த்தோம். அவைகளுக்கும் சரீரம் இருக்கு, அவைகளுக்கும் ஆவி இருக்கு. ஆனா அவைகளுடைய ஆவியில வித்தியாசம் இருக்கு. சரீரம், மாம்சம் ரெண்டுமே மண்ணில இருந்து தான் வந்தது. மிருகத்துக்கா இருந்தாலும் மனிதனுக்கா இருந்தாலும் மறிக்கும் போது அது ரிட்டர்ன் அங்க திரும்ப போகுது அப்படின் போது அது மண்ணுக்கே போகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆவி வந்து மனிதனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மேலே உயருதுன்னு பார்த்தோம். மிருகங்களுடைய ஆவி பூமியில இறங்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ பூமியில இருந்து இறங்குதுன்னா ஏன் அப்படின்னு பார்த்தா, பூமிக்கு ஜீவனை கொடுக்கும் தன்மையை தேவன் கொடுத்து வச்சிருந்தாரு. பூமியில இருந்து அந்த ஜீவனானது மிருகங்களுக்கு, மற்ற பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஸோ அதுல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோம். ஆத்மான்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எதுல ரத்தம் இருக்கோ, எதுல வந்து நடமாடக்கூடிய சக்தி இருக்கோ, எது நடமாடுதோ, எது ரத்தம் இருக்கோ, உணர்வுகள் இருக்கக்கூடியதா இருக்கோ, அதுல ஆத்மா இருக்குன்னு பார்த்தோம். மரம், செடி, கொடிகளுக்கு ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அதுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குன்னு பார்த்துட்டோம். நமக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. ஆனா அதனுடைய ஆவிலையும் நம்மளுடைய ஆவிலையும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, நம்மளுடைய ஆவி தேவனிடத்துல இருந்து டைரக்டா சுவாசத்தின் மூலமாக அவருக்கு நாசியில கொடுத்தாரு. அந்த சுவாசம் நமக்குள்ள வந்துச்சு. அப்படியாக நமக்கு ஆவி வந்துச்சு. ஆனா மிருகங்களுக்கு மண்ணுல இருந்து ஆவி வந்துச்சு. மறுபடியும் அது மறிக்கும் போது மண்ணுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இது போக ஆத்மா அப்படின்றதுதான் உண்மையான நபர். அந்த ரத்த ஓட்டம் இருக்கிற ஜீவன் உள்ள அந்த எல்லாமே இருக்கக்கூடியது அந்த ஆத்மா தான் அப்படின்னு பார்த்தோம். அந்த உணர்வுகள்லாம் இருக்கிறது, பசி, தாகம், தூக்கம், அந்த ஆக்சுவலா இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன் இல்ல அந்த ஆக்சுவலா இருக்கக்கூடிய ஒரு மிருகம் ஏதா இருக்கட்டும், அது அந்த ஆத்மாவை தான் குறிக்குதே தவிர சரீரம்ன்றது வெறும் மண்ணு. அப்ப இந்த ஆத்மா குறித்து பார்க்கும்போது மனிதனுடைய ஆத்மால என்ன விசேஷம் இருக்கு? ஏன்னா இப்ப மனிதனுடைய ஆத்மாவும் மிருகத்தினுடைய ஆத்மாவும் ஒன்னேதான் அப்படின்னும் போது இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா எல்லாமே லிவிங் கிரீச்சர்ஸ்னு பார்த்துட்டோம். எங்கெல்லாம் வந்து வேதத்துல வந்து ஊரும் பிராணிகள், ஜீவ ஜந்துக்கள்னு வருதோ அதுவும் ஆத்மா தான். அப்ப மனிதனுக்கும் அதே ஆத்மா இருக்கு, மிருகங்களுக்கும் அதே ஆத்மா இருக்கு. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது வேதத்துல வந்து எங்கேயுமே மிருக ஜீவன்களை வந்து தேவன் வந்து உண்டாக கடவுதுன்னாரு. பூமியானது அதை உண்டாக்கிருச்சு, அப்படி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆனா மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நாம் சிருஷ்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நமது சாயலை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்டாக்குறாரு. உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாருன்னா, மனுஷனை தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அப்ப மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவன் ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. ஒண்ணு வந்து இமேஜ், இன்னொன்னு லைக்னஸ். அதை நம்ம ஒரு வசனம் எடுத்து படிச்சிடலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 ரெண்டு வசனங்கள்.
தேவன் பின்பு தேவன். ஆன்ட்டி நீங்களே படிங்க. ஏன்னா கார்த்திகேயன் படிச்சாருன்னா இங்க மைக் எக்கோ ஆகுது, 2 வாட்டி வருது அவர் மைக் ஆன் பண்ணும்போது. நீங்களே கூட படிச்சுங்க இன்னைக்கு. ஏன்னா கார்த்திகேயன் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கார்த்திகேயன் ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சண்டே ஒரு வேலையா இப்படி வந்துட்டு இங்கதான் இருக்காங்க, எங்க வீட்டுல தான். ஸோ லைவ் பைபிள் ஸ்டடி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, லைவா இருக்காங்க. ஸோ 2 பேரும் மைக் ஆன் பண்ணும்போது 2 பேர் மைக்லயும் ஒன்னா எக்கோ வர மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்களே படிச்சிருங்க ஆன்ட்டி. பின்பு ஆதியாகமம் தேவன் 1:26. பின்பு தேவன் நமது ம். சாயலாகவும் நமது ம். ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே. இப்ப இந்த வசனத்துல நமக்கு 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா 26ல பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்க 2 வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இன் அவர் இமேஜ் ஆஃப்டர் அவர் லைக்னஸ். இமேஜ் ஒரு வார்த்தை இருக்கு, லைக்னஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 27ல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ மற்ற மிருக ஜீவன்கள் எதுவா இருக்கட்டும், அவைகளுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே இருந்தாலும் இங்க வந்து மனுஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம் இருக்கே, அது வந்து தேவனுடைய இமேஜ் ஃபர்ஸ்ட், 2வது தேவனுடைய லைக்னஸ், அவருடைய சாயல் மற்றும் அவருடைய ரூபம். ஆனா தமிழ்ல போடும்போது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இமேஜ்னு வந்துடும், அப்புறம் லைக்னஸ்னு வரும். இங்க தமிழ்ல வந்து சாயல் ஆகவும் ரூபத்தின் படியும் போது அந்த சாயல் தான் லைக்னஸும், ரூபம்ன்றது இமேஜாவும் வருது. ஸோ இந்த 2 காரியத்துல தேவன் சிருஷ்டிருக்கார் மனுஷன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப மனுஷன் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கார், ரூபமாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்? ஓகேவா? இப்ப இந்த விஷயத்துல வந்து பொதுவா தேவனுடைய ரூபம் மற்றும் சாயல் அதை பத்தின பொதுவான ஒரு போதனை இருக்கு. யாராவது ஒருத்தர் யாராவது சொல்லலாம், உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய சாயல்லையும் தேவனுடைய ரூபத்திலையும் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது அது என்ன இது? ஏன்னா பொதுவான கருத்தும் ஒன்று போட்டிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம்ன்றது தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அதனால நமக்குள்ள ஆவி இருக்கு. வேற வேற யாராவது ஏதாவது தாட்ஸ்? குட் ஈவினிங் கண்மணி, மைக் ஆன் ஆயிடுச்சுன்னு பேசவே இல்லை. குட் ஈவினிங்ண்ணா. தேவனுக்கும் நமக்கும் மனுஷருக்கும் ஒற்றுமை என்னன்னா, மற்ற ஜீவன்கள் எல்லாம் 4 கால்ல நடக்கிறாங்க, நம்ம 2 கால்ல நடக்கிறோம். சரி, இப்ப 2 கால்ல நடக்கிற ஜீவன் கூட இருக்கே, கங்காரெல்லாம் குதிச்சு குதிச்சு போகுது 2 கால்ல, அது கை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா தேவன் நம்ம சாயலாவே படைச்சிருக்காரு. சோ தேவன் வந்து 2 கால் 2 கையோட இருந்திருக்காரு. மிருகங்களுக்கு 4மே காலா கொடுத்தாரு, நமக்கு 2 கை 2 கால்னு கொடுத்திருக்காருன்றது அப்படியா? தேவனுக்கு வந்து இமேஜே கிடையாது. ஆனா இங்க வசனம் சொல்லுதே, தேவனுடைய இன் காட்ஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கு, இன் அவர் இமேஜ், தேவ சாயலாகவே தேவ ரூபத்தின் படி சிருஷ்டித்திருக்காங்க. தேவனுக்கு இமேஜ் இல்ல, தேவனுக்கு பிசிக்கல் இமேஜ் இல்ல, ஆனா ஏதோ ஒரு இமேஜ் இருந்திருக்கு, அந்த இமேஜ்ல நம்மள உண்டாக்கி இருக்காருன்னு வசனம் சொல்லுது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது. ஆனா அது நிறைய பேருக்கு அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. பட் ஸ்டில் நம்ம அதை பத்தின டீப்பான ஸ்டடியை லேட்டர் ஆன் பண்ணலாம். ஆனா இப்ப ஜென்ரலா பொதுவான கருத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அது ஒரு வித்தியாசமா கூட இருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு. இப்ப ரூபம் மற்றும் சாயல் அப்படின்னு பேசும்போது பொதுவான கருத்து என்ன சொல்றாங்கன்னா, தேவன்
பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவன் வடிவத்துல தேவன் இருக்கிறாரு. அதே மாதிரிதான் மனிதனும் திரியேகத்துல இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி கேட்டிருக்கீங்களா இந்த டீச்சிங்? கேட்டிருக்கோம். கேட்டிருக்கோம். ரிச்சர்ட் ஜார்டன் சொல்லி. ஓகே, அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜென்ரலான ஒப்பீனியன். அதாவது ட்ரினிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி அதுல வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு எப்படி திரியேக தேவனா இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம்னு நம்மளும் திரித்துவத்துல இருக்கோம் அப்படின்றது பொதுவான டீச்சிங்கா இருக்கு. ஆனா இந்த டீச்சிங் வந்து உண்மையானது கிடையாது. இது வந்து பொதுவா ஏன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளவு காலம் நம்ம பைபிள் ஸ்டடி நீங்க எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரதுலேயே தெரியும், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கு. எப்படி புகுத்தப்பட்டிருக்குன்னா மதத்தால புகுத்தப்பட்டிருக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா கான்ஸ்டன்டைன் நோபலினுடைய இதுல இருந்து ரோமன் கத்தோலிக்க இதை வந்து ஒரு மதமா, கிறிஸ்தவத்தை வந்து ஆண்டவர் உருவாக்குனதோ ஆதி அப்போஸ்தலர்களோ நடத்தி சென்ற அந்த பாதை மாதிரி இல்லாம அதை ஒரு மதமா மாற்றினதுக்கு அப்புறமா அதுல சில சடங்குகளும் சில கொள்கைகளும் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை தான் திரியேக கொள்கை அப்படின்றது, திரியேக தேவன் அப்படின்றது. அதை வந்து நம்ம டீட்டெயிலா ட்ரினிட்டி பத்தி நம்ம படிக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து இந்த கான்செப்ட்ல புரிய வைக்கிறதுக்காக ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றது வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்ற திரியேகம் மாதிரி கிடையாது அப்படின்றதுக்காக இந்த திரியேகத்துல ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் டச் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திரியேக தேவன் வந்து கிறிஸ்டியானிட்டி கான்செப்டா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் எல்லா மதத்திலையுமே சாத்தான் வந்து திரித்துவம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்கான். இது வந்து கிறிஸ்தவம் வர்றதற்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த திரித்துவம்ன்றது இருக்கு. கிறிஸ்தவத்துல எப்படி வந்து ஒரு கிறிஸ்மஸா இருக்கட்டும், ஈஸ்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அடாப்ட் பண்ணப்பட்டுச்சோ, ரோமன் கத்தோலிக்கத்தினால பிற்காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த திரித்துவமும் மற்ற மதங்கள்ல இருந்த ஒரு கான்செப்டா இருந்தது. அது பிற்காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து சிலருக்கு ரொம்ப புதுசாவும் இருக்கலாம், இல்லைன்னா இது ஒரு மாதிரி தோணலாம். பட் பொறுமையா பாருங்க, ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இன்னைக்கு வந்து எந்த சபையா இருக்கட்டும், பிதா, இப்ப நம்ம வந்து பிதா, குமாரன், பரிசுத்த இல்லைன்னு சொல்லல, ஆனா அது திரியேக தேவன் சொல்றாங்களே அந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால அந்த ரூபத்துல தேவன் மனிதனை சிருஷ்டிக்கவும் இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு நம்ம இப்ப கிறிஸ்டியன் சர்ச்சியன் அப்படின்றாங்களே, இந்த ஒரு காரியம் வருவதற்கு ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மற்ற எல்லா மதங்கள்லயும் திரித்துவம் இருந்துச்சு. அந்த திரித்துவம் வந்து பிசாசால கொடுக்கப்பட்டது. அதே திரித்துவம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கொண்டு வரப்பட்டிருக்கு ஒவ்வொரு பேர்ல. அப்போ இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சில காரியங்கள் பார்க்கலாம், திரித்துவம் எதுலெல்லாம் இருந்திருக்குன்ட்டுன்னு. இப்ப இந்து மதத்துல திரித்துவம் இருக்கு, அதை வந்து திருமூர்த்தி அப்படின்றாங்க. திரித்துவம் இருக்கு, என்னன்னு பார்த்தா பிரம்மா, விஷ்ணு, சிவா அப்படின்வாங்க. திரித்துவம் நமக்கு தெரிஞ்சு ஹிந்துயிசத்துல சொல்லக்கூடிய முக்கியமான ட்ரினிட்டி. இது எதுக்காக சொல்லிட்டு வரோம்னா, ட்ரினிட்டின்றது வந்து ஒரு கிறிஸ்தவத்திற்கான ஒரு தனி ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது, இல்ல பைபிள்ல அது சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. ட்ரினிட்டின்றது இது வந்து கிறிஸ்தவம் வர்றதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மற்ற எல்லா மதத்திலயும் இருந்துச்சு. அப்ப அந்த மதத்துல இருந்ததெல்லாம் உள்ள கொண்டு வந்து கிறிஸ்தவத்திற்குள்ள இவங்க ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்றாங்க. எங்க இருக்கலாம் வந்து அவங்களுக்கு மதத்திற்கான காரியங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில கொண்டு வந்து சேர்க்கப்படுது. ஒரு 300 ஏடிகள்ல, 300-400 ஏடிகள்ல அந்த டைம்ல வந்ததுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய ட்ரினிட்டி. இது அதுக்கு முன்னாடியே உள்ள ட்ரினிட்டிகள். அப்ப எகிப்திய திருத்துவம்னு ஒண்ணு இருக்கு, ஈஜிப்ட்லயும் இதே மாதிரி ட்ரினிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தா ரா, ஒசைரஸ்னுவாங்க, ஒசைரஸ், ஐசஸ், ஹாரஸ், இப்படி ஒரு 3 தேவர்கள் வந்து அங்கேயும் ஒரு ட்ரினிட்டியில இருக்கு. 3 தேவர்கள் வழிபாடுன்றது 3 திரியேக தேவன் மாதிரி கான்செப்ட்ல. அதே மாதிரி கிரேக்கத்திலயும் வந்து ஜூஸ், ஹாரா, ஹெர்குலிஸ் அப்படின்ற 3 காட் கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி பாபிலோனியன் ட்ரினிட்டி, இதெல்லாமே நான் சொல்றது வந்து கிறிஸ்தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ட்ரினிட்டிகள். இதுலயும் வந்து இஸ்டார், நமக், மர்டூக் அப்படின்னு சொல்லிட்டு 3 காடு பாபிலோனியன் ட்ரினிட்டியில இருக்கு. அப்போ இந்த ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற அந்த ட்ரினிட்டின்னு கொண்டு வராங்க இல்லையா, அந்த ட்ரினிட்டின்ற கான்செப்ட் எங்க இருந்து வருதுன்னா அதற்கு முன்னாடியே மற்ற பல மதங்கள்ல இருக்கு. இது வந்து வேதிக் காலத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்றாங்க. ட்ரினிட்டி வேதிக்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா தாமஸ்
ராஜஸ் அண்ட் சத்வாஸ் அப்படின்லாம் வந்து இது நான் நோட்ஸ்ல அந்த பேர்லாம் அனுப்புறேன். நீங்க பின்னாடி வந்து நெட்ல கூட தேடி படிச்சு பார்க்கலாம் இதெல்லாம். ஸோ இந்த கான்செப்ட்ல எல்லாம் திரித்துவம் அப்படின்றது வந்து எல்லா மதங்கள்லயும் இருந்திருக்கு, எல்லா நாடுகள்லயும் இருந்திருக்கு. எஜிப்சியன் கலாச்சாரத்துல இருந்திருக்கு, ஹிந்து கலாச்சாரம்ன்றது இருக்கு, கிரேக்க கலாச்சாரத்துல இருக்கு, பாபிலோனியன்ல இருந்திருக்கு, வேதிக் டைம்ல இருந்த, அதாவது உருவ வழிபாட்டுக்கெல்லாம் முன்னாடி இந்த வேதிக் டைம்ல இருந்த இதுலயும் இந்த 3 எனர்ஜிஸ் வச்சுட்டு அவங்க வழிபட்டிருக்காங்க. ஸோ அப்ப இந்த 3 காட் கான்செப்ட் வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளா இருக்கிறாங்க. 3 காட் கான்செப்ட்ன்றது வந்து ஏற்கனவே இருந்தது. இப்ப கிறிஸ்தவத்துல வரும்போது கிறிஸ்டியானிட்டியில பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்கு, ஒரே கடவுள்னு ஆச்சு. அப்ப இந்த ஒரே கடவுள்னு சொல்லும் போது இவங்க வந்து இந்த ட்ரினிட்டி கான்செப்ட் எடுத்துட்டு வரும்போது 1 காட் இன் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க கிறிஸ்டியானிட்டியில. ஸோ உதாரணத்துக்கு இப்ப திரித்துவத்துல என்ன அடிப்படையில சொல்றாங்கன்னா, ஒரே தேவன் இருப்பாங்க, சமமான நிலைமையில சமமான அடிப்படையில நித்தியமா எல்லா டைம்லயும், அதாவது கோ ஈக்குவல் கோ எட்டர்னல் டிவைன் பர்சன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது கோ ஈக்குவல்னா வல்லமையிலயோ மற்ற எல்லா காரியத்திலும் 3 பேரும் சமமானவர்கள், ஆனால் 3 தேவர்கள் அல்ல, ஒரே தேவன். ஏன்னா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல there is 1 காட்னு கொடுத்தாங்க. இப்ப மற்ற மதத்தெல்லாம் 1 காட்னு கொடுக்கல, அதனால அவங்களுக்கு 3 காட்ஸாவே வச்சிருக்காங்க ட்ரினிட்டியை, 3 காடாவே. இங்க வந்து 1 காடுன்றனால ஒரு காடு பட் இன் 3 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், கோ ஈக்குவல் கோ எட்டர்னல் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தெய்வீக தன்மையில ஒரே சமயத்துல இருக்கக்கூடிய ஒரே விதமான வல்லமை கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரினிட்டி கான்செப்ட் சொல்றாங்க. இப்ப அந்த ட்ரினிட்டியில கிறிஸ்டியன் ட்ரினிட்டி அப்படின்னு பார்க்க போனோம்னா முதல் விஷயம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். கேள்விப்பட்டிருக்கீங்களா சர்ச்சுகள்ல இந்த வார்த்தை சொல்றது? இல்ல புதுசா கேள்விப்படுறீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த பிதாவாகிய தேவன் சொல்றது மட்டும் இல்லாம குமாரனாகிய கடவுள்வாங்க, இல்ல குமாரனாகிய தேவன், இல்லாட்டி பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல விசேஷமான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், விசேஷமா இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் அப்படின்ற ஒரு சொல், அந்த ஒரு பிரேஸ் இருக்குல்ல, அந்த சொற்றொடர், அதை தவிர்த்து குமாரனாகிய தேவன் மற்றும் பரிசுத்த ஆவியாகிய தேவன்ற வார்த்தைகள் பைபிள்லயே கிடையாது. இது வந்து பிற்காலத்துல மனிதனால அந்த டேர்ம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த ட்ரினிட்டின்ற கான்செப்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. அது வந்து அவங்களுடைய ஓரல்ல சர்ச்சில் சொல்லி மக்களுடைய மனதுல அது அப்படியே ஆழமா பதிஞ்சு இருக்கே தவிர வேதத்துல குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியாகிய தேவன்ற வார்த்தைகளே கிடையாது. அப்ப தேவன் அப்படின்னு சொல்லும் போதே பிதாவாகிய தேவனை தான் குறிக்குது. இது மொத்தமே நம்ம ட்ரினிட்டி பத்தி தனியா படிக்க போறோம். இப்ப நம்ம ட்ரினிட்டி பத்தியே படிக்கல. இப்ப எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற மாதிரி நம்மளும் திரித்துவத்துல ஆவி ஆத்மா சரீரம்ன்றது கிடையாது. அது வந்து தேவனுடைய இமேஜ் கிடையாதுன்றது. ஏன்னா தேவனுடைய இமேஜ்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் போது பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்காங்களா அப்படின் போது அவங்க வந்து ட்ரினிட்டி கான்செப்ட்ல சொல்றவங்க வந்து 2 பேரும் சமமானவர்கள், கோ ஈக்குவல் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதை மட்டும் தான் நான் இப்ப புரிய வைக்க போறேன். மற்றபடி நம்ம ட்ரினிட்டி பத்தி இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு திரும்ப ஃபியூச்சர்ல படிக்கலாம். இப்ப இதுல வந்து கிறிஸ்தவத்துல, இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல கிறிஸ்தவத்துல பொதுவா சொல்லக்கூடியது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இது எல்லாமே வந்து சமமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவான கருத்து. ட்ரினிட்டின்றதே வந்து கோ ஈக்குவல் இன் எக்ஸிஸ்டன்ஸ். பிதாவா இருக்கட்டும், குமாரனா இருக்கட்டும், பரிசுத்தாவியானவரா இருக்கட்டும், 3 பேரும் ஒரே தேவன், 3 விதமா இது பண்றாங்க, 3 பேருக்கும் ஒரே வல்லமை, ஒரே காரியங்கள்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல வந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 27, 28 இந்த 2 வசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம மெயின் டாபிக் போயிடலாம். அதாவது 3 பேர்ல வந்து இந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் நம்ம விளக்கிட்டு அது இது போயிடலாம். 1 கொரிந்தியர் 15, 27, 28 2 வசனங்கள் படிங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகியும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். ஓகே, இப்ப இந்த வசனம் வந்து நார்மலா படிக்கிறவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும்.
கீழ்ப்படுத்தினாரே, கீழ்பட்டிருப்பார், கீழ்படுத்திருப்பாரு, சகலத்தையும் விட்டுன்னு ஒரே கன்ஃபியூஷன் அவருடைய. அதனால நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பிரிச்சு அதுக்கு யார் யாருன்னு ஹைலைட் போட்டு வச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி நான் படிக்கிறேன். இப்ப சகலத்தையும் அவருடைய அப்படின் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. அப்போ அவருடையன்றது வேற ஒரு ஆளு, கீழ்ப்படுத்தினாரேன்றது வேற. அப்ப சகலத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரேனா யார் கீழ்ப்படுத்தினது? பிதாவாகிய தேவன். ஆகிலும் சகலமும் அவருக்கு யார் கீழ்ப்படுத்தினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தினாரு. அவருக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு, யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு கீழே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துறாரு. அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திருக்காருன்னு சொல்லும் போதே அந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. அதுதான் 27வது வசனத்தினுடைய அர்த்தம். இப்ப அடுத்து 28ல சகலமும் அவருக்கு, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்கும் போது, ஏன்னா பிதாவாகிய தேவன் அவருக்கு தான் கீழ்ப்படுத்திருக்காரு. சகலமும் இயேசு கிறிஸ்துக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்பட்டு இருக்கும் போது தேவனே, அதாவது பிதாவாகிய தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன், யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு. அவருக்கு யார் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினது? பிதாவாகிய தேவன். அப்ப தாமும் தமக்கு கீழ்ப்படுத்தினவராயிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார். யார் கீழ்பட்டிருப்பார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு இப்ப இந்த வசனம்? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? நிறைய கன்ஃபியூஷன் இருக்கா? அது நாங்க டைம் எடுத்து கொஞ்சம் ஓகே. இப்ப அதாவது ஓகே, இந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப ஆழம். நான் கொஞ்சம் ஒரு சின்ன சஜஷன் பண்ணவா? சொல்லுங்க பத்ரியா. இப்போ யாரு அக்கா படிக்கும் பொழுது அந்த அவர் வருதுல, அந்த அவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு அவருன்னு சொல்லும் பொழுது அந்த பிரிக்கிறோம் இல்லையா, அது வந்து நாம பண்ணும் பொழுது நீங்க சொன்னீங்க கரெக்டா இருந்தது. ஆனா இப்ப நம்ம வந்து நாங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். அக்கா ஒரு தடவை படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஏன்னா இது வந்து ரொம்ப 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 முக்கியமான இடம். இந்த வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய பவுண்டேஷன். அக்கா அதை ஒரு நிமிஷம் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழப்பவே வேண்டாம். பிதா வந்து எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தி விட்டுருக்காரு. ஆமா, இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டுதான் இருக்கிறாரு. ஆமா, எல்லாத்தையும் கீழ்படுத்தின பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படவில்லை. இப்ப நான் பிரதர் இல்ல ஒண்ணு செய்யறேன், நான் அந்த அவருடைய எல்லாம் எடுத்துட்டு அந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் போட்டு நான் படிக்கிறேன். அப்படி இப்ப நான் படிக்கிறேன். அந்த சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவன் ஆகிலும் சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினவராகிய பிதாவாகிய தேவன் கீழ்ப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப இது என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துறாரு. அப்ப கீழ்ப்படுத்தும் போது கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படவில்லை அப்படின்னு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துறாரு. ஆனா அவரு கீழ்ப்பட்டல, அவர் தான் கீழ்ப்படுத்துறாரு. அதனால அவர் கீழ்ப்படல அப்படின்ட்டு தெளிவா சொல்லுது. அடுத்த வசனத்துல சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது பிதாவாகிய தேவன் சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருப்பார். இப்ப ரெண்டு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, நமக்கு இந்த இது நீங்க பொறுமையா ஒரு 5 தடவை 6 தடவை கூட வாசித்து பாருங்க. எங்க யாருக்கு கீழ்ப்பட்டிருப்பார், யார் கீழ்ப்படுத்திருக்காருன்னு. இப்ப நம்மளுடைய பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, திரித்துவத்துல வந்து கோ ஈக்குவல் பிதாவாகிய தேவன் இல்லாட்டி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் இருவரும் சமமாய் இருக்கிறார்கள்
அப்படின்றதுதான் ட்ரினிட்டியோடைய கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் 2 பேர் இருந்து நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இங்க வந்து பிதாவாகிய தேவன் மேல இருக்காரு, அவர் வந்து குமாரனுக்கு கீழ்ப்படவில்லைன்னு வெளியரங்கமா தெரியுதுன்னு 27வது வசனத்துல முடிச்சுட்டு 28வது வசனத்துல வந்து ஆனா இயேசு கிறிஸ்து வந்து தமக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கும் அவர் கீழ்ப்பட்டு இருப்பார். எதுக்குன்னா தேவன் பிதாவாகிய தேவன் சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்னு இருக்கு. அப்ப 2 வசனத்தினுடைய கடைசி வசனங்கள் அந்த லைன் எடுத்து பார்த்தோம்னா 27வது வசனத்துல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படவில்லைன்றது வெளியரங்கமா இருக்குது. 28வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்னு இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு இந்த இதுல 2 வசனத்துல? அது புரியுது பிரதர். இப்போ அதாவது பிதாவாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படவில்லை, அதாவது அவருக்கு கீழே அவர் போகல. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டு வராரு. அப்போ 2 பேரும் கோ ஈக்குவல் இன் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றாங்கல்ல, 2 பேரும் சமமானவர்கள்னு. அதுவே இந்த வசனத்தின்படி தவறானது. ஏன்னா பிதாவாகிய தேவன்றவர் வந்து கீழ்ப்படவில்லைன்றது வெளியரங்கமா பப்ளிக்கா இருக்கு, எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி பப்ளிக்கா இருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படவில்லைன்றது அப்படின்னு போட்டுட்டு, ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா திரித்துவம், திரியேக தேவன். திரித்துவம்ன்றதே திரியேக தேவன், 3 பேரும் ஈக்குவலா இருக்கக்கூடிய தேவன். இந்த கான்செப்ட்ல பரிசுத்த ஆவியானவர்ன்ற ஒரு கான்செப்டே இல்ல. ஆனா இது வந்து நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம் திரித்துவத்தை பத்தி. வேதத்தின் அடிப்படையில திரித்துவம்னா என்ன சொல்லியிருக்கு, இல்ல பிதானா என்ன, குமாரன்னா என்ன, பரிசுத்த ஆவின்றது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா படிப்போம். இது ரொம்ப பெரிய ஸ்டடி, ஆனா ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஸ்டடி. ஏன்னா நமக்கு வந்து சும்மா இப்ப நம்ம பண்ற பைபிள் ஸ்டடி வந்து ட்ரெடிஷனா என்ன சொல்லிட்டு வராங்களோ அதை கேட்டு அந்த ஒரு ஃப்ளோர்ல நம்ம போறது கிடையாது. வேதத்துல என்ன இருக்கு, இருந்துச்சுன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு வேதம் தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி. எந்த சர்ச்சோ டினாமினேஷனோ இல்ல யாரா இருக்கட்டும் அவங்க அத்தாரிட்டி கிடையாது. இங்க வந்து எவ்வளவு பேர் சொல்லட்டும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் சமமான திரியேக தேவத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலும் வசனம் தெளிவா சொல்லுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படவில்லைன்றது வெளியரங்கமா பப்ளிக்கா தெரியுது இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பாரு. எதுக்குன்னா பிதா எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருக்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருப்பார்னு இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கீழ்ப்பட்டிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கீழ்ப்படவில்லை அப்படின்றது புரியுது இல்லையா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ட்ரினிட்டி பத்தி நம்ம இப்ப படிக்கல. பட் எதுக்காக இப்படி வரோம்னா இந்த கிறிஸ்டியானிட்டியில வர ட்ரினிட்டின்ற கான்செப்டே வந்து வேதத்திற்கு முரணாக நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அதை வந்து நம்ம டீட்டெயிலா படிப்போம். இது வந்து எதுக்குன்னா ஒரு ஐ ஓப்பனிங்காக, நமக்கு ஒரு கண் திறக்கப்பட்டு இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறதுக்காக இப்ப சொல்றது. ஸோ 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ஆண்டவர், அவரால்தான் ரட்சிப்பு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா யார் யாருன்றத நமக்கு மதம் சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல, வேதம் என்ன சொல்லுதுன்றத நம்ம படிக்கணும். அதுக்குதான் இந்த ட்ரினிட்டியை நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஆனா இப்ப வந்து இந்த ட்ரினிட்டின்ற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியே மற்ற மதத்திலையும் இந்த ட்ரினிட்டி மாதிரி 3 தேவர்கள் இருந்ததெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அதுல யூத மதத்துல மட்டும் ஒரே தேவனாதான் இருந்தது. அந்த ஒரே தேவனுக்கு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எப்படி, பரிசுத்த ஆவின்றது எப்படி அப்படின்றத நம்ம பின்னாடி படிப்போம். ஆனா ஆவி ஆத்மா சரீரத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஈக்குவலா இருக்காங்கன்றதுக்கும் அந்த டீச்சிங்க்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றது புரியுது இல்லையா? இப்போ இன்னொரு இது நம்ம பார்த்துடலாம். இது வந்து சும்மா ஒரு இது ஒரு இதுவா புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருந்தது. இப்போ ஆன்டி சொல்லும் போதே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோவான் 4:24 படிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஓகே, தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியாய். அப்ப காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியா இருக்கிறாரு. அப்போ தேவனுக்குள்ள ஆவி இருக்கா? இருக்கு. ஏன்னா தேவன் ஆவியா தான் இருக்கிறாரு, தேவனே ஆவியா தான் இருக்காரு. அப்ப தேவன் ஆவி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல ஆவி ஆத்மா சரீரம் திரியேகத்துக்கு ஏத்த மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்றாங்க. ஆனா பிதா குமாரன் பரிசுத்தாவில ஏற்கனவே பிதாவாகிய தேவன் யாரு? ஆவியா தான் இருக்கிறாரு. அடுத்து பரிசுத்த ஆவின்னு சொல்ல போனா
அதுவும் ஆவியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, பரிசுத்த ஆவி. இப்ப நம்ம அடுத்தது குமாரனுக்கு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கா? ஆமா இருக்கு. இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. இருக்கு. சரீரம் இருக்கு. எல்லாமே ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. எழுதியிருக்கிறபடி ம். கிறிஸ்து இல்லையே. பாடுபடவும் இல்ல லூக்கா 23:46. 23 லூக்கா 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ம். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுல வந்து இயேசு சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்ப சிலுவையில வந்து பிதா கிட்ட இயேசு ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு வருது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி இருக்கு, ரைட்டா? அதுக்கு இந்த இது. அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில இருந்தப்போ ஆத்மா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 26வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 26. அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஓகே, இப்ப மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுறது என்னது? ஆத்துமா, மரண பயம். ஆத்துமா மரண பயம் இல்ல. வசனம் படிங்க. வசனம் என்ன இருக்கு? இப்ப அதுலயே வசனத்துல இருக்கிறதான் கேக்குறேன் நானு. ஆத்துமா ஆத்துமா. மரணத்துக்கு அப்பொழுது அவர் எது சொல்றாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறதுன்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆவி இருந்துச்சு. சிலுவையில ஆவிய தேவனுடைய பிதாவினுடைய கரத்துல ஒப்புவிக்கிறாரு. அவருடைய ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. இப்ப ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு. சரீரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரியும் சரீரம் இருக்குன்னு. இருந்தாலும் ஒரு வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 26:26. மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இத வந்து ஒரு அடையாளமா சொல்லிட்டு போறாரு. பட் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து சரீரம் இருந்துச்சுன்னு. அப்போ இங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆவி இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு, ஒரு சரீரமும் இருக்கு. ஏன்னா அவரு மாம்சீகத்துல வெளியே வந்தாரு. அதனால 3 விஷயமும் அவருக்கு இருக்கு. அடுத்தது ஆவி. அப்ப ஆவின்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 3:13 3:17 பாருங்க. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்ப கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அதனுடைய கரெக்டான மொழிபெயர்ப்பு வந்து கர்த்தரே ஆவி. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு வரணும். The Lord is the Spirit அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆவி, பரிசுத்த ஆவி அப்படின்னும் போது கர்த்தரே ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர்ன்றது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷனுடைய காரியத்தினால போட்டிருக்க ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஆவின்னு பார்க்கும்போது ஹோலி ஸ்பிரிட் இல்ல பரிசுத்த ஆவி அப்படின்னு பார்க்கும்போது யார் பரிசுத்த ஆவினா கர்த்தரே ஆவி, பரிசுத்த ஆவி. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அப்போ பரிசுத்த ஆவின்றது என்னதுன்னா அடிப்படையில கர்த்தருடைய ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி. கர்த்தர் பரிசுத்தமா இருக்காரு, தேவன் ஆவியா இருக்காருன்னு பார்த்தோம். அவருடைய ஆவிதான் கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இந்த கர்த்தருடைய ஆவி ஒரே ஒரு வசனம், எத்தனை பரிமாணங்கள்ல அந்த கர்த்தருடைய ஆவி இருக்குன்னு பார்ப்போம். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
இங்கேயும் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர்னு போட்டாங்க. அங்க கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருப்பார்னு வரணும். அப்போ தேவன் ஆவியா இருக்கிறாரு, கர்த்தரே ஆவி. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்குதோ அங்க விடுதலை உண்டு. அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவி என்னெல்லாம் பரிமாணத்துல இருக்குன்னா, ஞானத்தை அருளுமாவி, உணர்வை அருளுமாவி, ஆலோசனை அருளுமாவி, பலனை அருளுமாவி, அறிவை அருளுமாவி, கர்த்தருக்கு பயப்படுத்த பயத்துல அருளுமாவி, இப்படி பரிமாணங்கள் ஆவில இருக்கு. குறைஞ்சபட்சம் இந்த ஒரு வசனத்திலேயே நமக்கு 6 விதமான ஆவியை சொல்லியிருக்கு. அப்போ இவங்க சொல்ற மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதே மாதிரி நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னும் போது இப்ப இந்த கான்செப்ட்ல எடுத்தாலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்குள்ள ஓவராலா நம்ம பார்க்கும்போது பிதா ஒரு ஆவி இருக்கு, குமாரனுக்கு ஒரு ஆவி வந்துச்சு, பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடியதுல ஏறக்குறைய ஒரு 7 ஆவிகிட்ட பார்த்துட்டோம் நம்ம, 7 ஆவிகிட்ட. அது போக ஒரு ஆத்மா இருக்கு, ஒரு சரீரம் இருக்கு. அப்போ மொத்தத்துல வந்து ஏகப்பட்ட குழப்பத்துல பல ஆவிகளும் ஒரு ஆத்மா ஒரு சரீரம் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த இது வந்து பிதாவினுடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்றதுக்கு அந்த திரித்துவத்துக்கு ஈக்குவலா சொல்லப்படுற பொதுவான விளக்கம் வந்து தவறான விளக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா? அதாவது இது எதுக்காக இப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா நானும் கொஞ்சம் நெட்ல எடுத்து பார்த்தேன். எந்த இதுல எடுத்தாலும் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவருடைய இமேஜ்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும்னா எல்லா இதுலயுமே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ட்ரினிட்டி பிலீவ் பண்ணி வர்றதுல எல்லாத்துலயுமே வந்து தேவன் ஆவி, இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு திரித்துவத்துல இருக்காரு. அதே மாதிரி மனுஷனை ஆவி, ஆத்மா, சரீரம்னு உண்டாக்கி இருக்காரு அப்படின்றாங்களே தவிர இதனுடைய கரெக்டான அர்த்தம் வந்து அந்த ஒரு பொதுவான டீச்சிங்ல இல்லை. அப்ப நமக்கு பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், வேதத்தின்படி நம்ம அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய ரூபம் மற்றும் அவருடைய சாயல் அது என்ன அப்படின்றத நம்ம வேதத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? இப்ப தேவனுடைய ரூபம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. சோ தேவனுடைய ரூபம் அப்படின்னும் போது தேவனுக்கு உருவம் உண்டா? ஏன்னா அதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா தேவன் ஆவியா இருக்கிறார் போது தேவனுடைய ரூபத்துல நம்மளை உண்டாக்கி இருக்காருன்றாரு. அப்ப தேவனுடைய ரூபம் என்ன? ஏதாவது கெஸ் ஐடியா இருக்கா யாருக்காவது? இல்ல ஏதாவது தாட்ஸ் இருக்கா? என்னவா இருக்கும் தேவனுடைய ரூபம்? வெளிச்சம் இருக்குமா? வெளிச்சம். வெளிச்சம். ஓகே. நெருப்பு. தேவன் நெருப்பு. அப்ப நம்மள இல்ல ஓகே, தேவனுடைய உருவம். ஏன்னா அந்த உருவத்துல நம்மள சிருஷ்டித்திருக்காரு ஆதாம ஃபர்ஸ்ட். அப்ப தேவனுக்கு என்ன உருவம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா அந்த உருவம் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம அந்த உருவத்துல சிருஷ்டிக்கப்பட்டோம்னு தெரிஞ்சிடும். அப்புறம் தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அந்த சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தேவ சாயலை இழந்தோம் இருக்கு, தேவ ரூபத்தை நம்ம இழந்திருக்கிறோம் இருக்கு, ஆதாம் அந்த ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான் இருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய சத்தியம். நம்ம சும்மா வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஆவி, ஆத்மா, சரீரம்னு எடுத்துட முடியாது. அப்ப தேவனுடைய ரூபம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே ஏற்கனவே இந்த வசனம் படிச்சோம், தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவனுக்கு வந்து ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் கிடையாது அப்படின்றது கிளியர் ஆயிடுது. அப்ப தேவனுடைய ரூபம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய ரூபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வசனம் எடுத்து படிச்சிடலாம். கொலோசையர் 1:15. கொலோசையர் கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஓகே, இப்ப இதுல வந்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அவர் யாரு? யார பத்தி இது சொல்லிட்டு இருக்கு இந்த வசனங்கள்? பிதாவை பத்தி சொல்லிட்டு இருக்கு. குமாரனை குறிச்சு. இயேசு கிறிஸ்து. 14வது வசனம் படிச்சு பாருங்க. குமாரனாகி அவருக்குள், குமாரனாகி அவருக்குள். அப்ப இந்த வசனம் எதை பத்தி பேசிட்டு வருதுன்னா கான்டெக்ட்ல குமாரனை பத்தி பேசிட்டு வருது. அப்ப அந்த அவர்ன்றது யாரு? குமாரன். அப்போ இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்ல குமாரன் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்
சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி கிரீச்சர். அப்ப இங்கிலீஷ்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா ஹூ இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். அப்ப தேவனுக்கு ரூபம் இருக்கான்னு கேட்டா தேவன் ரூபமற்றவர், ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கிற தேவனுக்கு உருவம் உண்டா அப்படின்னு கேட்டா அதை விசிபிளா கொண்டு வரக்கூடியது அதரிசனமான தேவனுடைய உருவமா எதை பாக்குறோம் அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறார். அப்ப தேவனுக்கு ஒரு உருவம் நம்மளால விஷுவலைஸ் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு உருவம் இப்ப தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் என்ன, நம்ம ஒரு இமேஜினேஷன் இப்ப அப்படி வைக்கலாம், ஏன்னா இதுலயும் நம்ம இன்னும் உள்ள போக போறோம். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம தேவனுடைய உருவம்னு சொல்லும் போது அதை ஒரு இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய உருவமா இருக்கிறார் அப்படின்னா எப்படி உருவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவருடைய பிரகாசத்தின் ஆன்டி, நீங்க சொன்ன மாதிரி அந்த லைட் பிரகாசம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வசனம் படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிரகாசமா இருக்கிறாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னவா பார்த்தோம், அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமா சர்வ சிருஷ்டிக்கு முதன்மையா இருக்காருன்னு பார்த்தோம். அப்ப ஒரு விஷயம் நம்ம கிளியர் ஆயிடுச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதரிசனமான தேவனுடைய, அதாவது இன்விசிபிள் காடோடைய இமேஜ். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ கேள்வி என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தப்போ ஒரு உருவத்துல வந்தார் இல்லையா, பிறந்து வளர்ந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து வந்தார் இல்லையா, அந்த உருவம் அந்த ரூபம் தான் தேவனுடைய உருவமா, தேவனுடைய ரூபமா? இல்லைங்கண்ணா. இல்ல. வேற யாராவது? நல்ல கொஸ்டின் புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தப்ப ஒரு குழந்தையா பிறந்து வளர்ந்து சிலுவையில மரிச்சு போறாரு. அப்ப அவரு ஒரு மாம்ச சாயல்ல வெளிப்பட்டு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த உருவம், அந்த இயேசு கிறிஸ்து, அவர் வந்து தேவனுடைய தற்சொரூபமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல. இல்லைங்கண்ணா. இல்லைங்கண்ணா. அவர் மனுஷ சாயல்ல பிறந்தாருன்னு வருது இல்லையா? ஓகே. இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய சாயல்ல பிறந்தாருன்னு வருது. ஆமா. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இப்ப என்ன நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரூபத்தை யாரும் பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா கேலண்டர்லயும் எல்லா வசனாட்டையிலயும் மற்ற எல்லா இதுலயும் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு பாக்குற அளவுக்கு வந்துருச்சு தேவனுடைய ரூபத்துக்கு ஈக்குவலா. அது இன்னொரு ஒரு கொடுமை. அதனால இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்ப அவரை நேர்ல பார்த்தவங்க வந்து தேவனுடைய தற்சொரூபத்தை பார்க்கல. அப்ப அது கிடையாது. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை அப்படின்றது பார்த்துட்டோம். ஸோ எப்படி சொல்றோம்னா ஒரு 2-3 வசனம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4:5. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஓகே. இப்ப இந்த வசனத்துல வந்து தமிழ்ல அவ்வளவு கரெக்டா அந்த இது வரல. ஏன்னா காலம் நிறைவேறின போது, ஓகே, ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை. அப்ப தேவனுடைய குமாரன் என்னவா இருந்திருக்காருன்னா, ஸ்திரீனிடத்துல பிறந்து நியாய பிரமாணத்திற்கு கீழா இருக்கக்கூடிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்ன்ற மாதிரி தமிழ்ல அர்த்தம் வருது. புரியுதா உங்களுக்கு? தமிழ்னுடைய அர்த்தம் அப்படி வருது. ஆனா ஒரிஜினலா எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, அது பக்கத்துல இப்ப நான் போட்டிருக்கேன் ஒரு இதுல, அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறக்கவும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாக இருக்க தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்போ இங்க வந்து என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, தேவனுடைய குமாரன் வந்து ஸ்திரீனிடத்திற்கு வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராய் இருக்கக்கூடிய அந்த தேவகுமாரனை தேவன் அனுப்பினார் அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வருது. ஆனா அது ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, God sent forth his son. தேவன் அவருடைய குமாரனை அனுப்புனாரு. எப்படி அனுப்புனார்னா, ஸ்திரீனிடத்திற்கும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவருமா இருக்கும்படியாக தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்ப நம்ம இங்க பார்த்தது என்னன்னா, தேவனுடைய குமாரனை தேவன் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவருமாய் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாய் அனுப்பியிருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கிறோம். இப்ப அதுக்கடுத்தது இன்னொன்னு, அவர் அப்படி அனுப்பும் போது ஸ்திரீனிடத்தில் பிறந்து, ஏன்னா நம்ம இப்ப பேசுறதே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்து வளர்ந்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் இருந்த அந்த ஒரு உருவம், அது வந்து தேவனுடைய உருவமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்தான் தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப எதுதான் தற்சொரூபம்னு பார்க்கணும். சோ அதுக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப இருந்த அந்த சரீரம் தற்சொரூபமானா இல்லைன்னு பார்த்துட்டோம். ஏன் இல்லைன்னா, முதல் விஷயம், அவரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக தேவன் அவருடைய குமாரனை அனுப்பிட்டாரு. அப்ப அந்த கேட்டகரிக்கு உள்ள அவரை பிரஸ் பண்ணி அனுப்பியிருக்காரு. இன்னொரு வசனம் படிக்கலாம், ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுல வந்து தெளிவா இருக்கு, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. அப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து ஸ்திரீனிடத்துல இருந்து வரும்போது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரா வந்த போது அவர் எப்படி வந்தார்னா, பாவ மாம்சத்தின் சாயல்ல. அப்ப அங்க நம்ம பாக்குறோம், அவர் தேவனுடைய தற்சொரூபம் போது தேவனுடைய சாயல்ல அவர் இருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். தேவனுடைய எக்ஸாக்ட் இமேஜா இருந்தாருன்னு பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லும் போது. ஆனா இங்க பூமியில 2000 வருஷத்துக்கு வந்தப்ப எப்படி இருந்திருக்காரு? பாவ மாம்சத்தின் சாயல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொரு வசனம் படிச்சிடலாம், பிலிப்பியர்ல 2வது அதிகாரம் 6, 7, 8. பிலிப்பியர்ல 2வது அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப இதுல வந்து 6வது வசனத்துல பாக்குறோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். அப்ப அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தேவனுடைய ரூபமா தான் இருந்திருக்காரு. தேவனுடைய ரூபமா இருந்தும் அது தம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து என்ன எதிர்த்திருக்காரு? அப்ப தேவனுடைய ரூபமா இருந்து இப்ப என்ன ஆயிட்டாரு? அடிமையின் ரூபம் எடுத்து என்னவா அந்த ரூபம் எடுத்த உடனே எப்படி வந்துட்டாரு? மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. அப்போ இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப அவரு தேவனுடைய தற்சொரூபமா இருந்தாரா? அவரு தேவனுடைய ரூபமா இருந்தாரான்னு கேட்டா இல்ல. அவர் அதுக்கு முன்னாடி தேவனுடைய ரூபமா இருந்தாரு. ஆனா பூமியில பிறக்கும் போது அவர் என்னவாயிருக்கிறாரு? ஸ்திரீனிடத்துல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு பிறக்கும் போது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயல்ல மாறி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. அப்ப சிலுவையில வந்து மரிக்கிறதுக்காக அவர் வந்தப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கும் போது அவரு தேவ சாயல்ல இல்லை. அதனால அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவோ லிட்ரலா இருந்தாலே நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு இமேஜ் முகங்களும் அந்த மாதிரி நீள முடி வச்சுக்கிட்டு வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு அது எல்லாமே வந்து மனுஷ சாயல்ல உள்ள மூஞ்சி தான். கிளியர் ஆகுது உங்களுக்கு? கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லையா? சோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயல்ல இருந்தாரு, அவர் தான் தற்சொரூபமா இருந்தாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சொரூபம் அப்படியே அவர் முகம் பிரகாசமா இருந்துச்சு, இது இருந்துச்சுன்றது வந்து அது அப்ப கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கும் போது அது வந்து தேவ சாயல் கிடையாது. அதை விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல்ல வந்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். கிளியரா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய தற்சொரூபமா இருந்தாலும், பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமா இருந்தாலும், இந்த பூமியில வந்து அவர் இருந்தப்ப இருந்த உருவம் வந்து அந்த பிதாவினுடைய இமேஜ் கிடையாது. அப்ப அந்த பிதாவினுடைய இமேஜ் என்ன? இயேசு கிறிஸ்து தற்சொரூபமா இருந்தார் அப்படின்னா அது என்னன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா இருக்கு இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து
பூமியில இங்க வர்றதற்கு முன்னாடிதான் தேவனுடைய தற்சொரூபமா இருந்திருக்காரு. இந்த பூமியில வெளிப்படும் போது மாம்ச ரூபத்துல, மாம்ச சாயல்ல, பாவ சரீரத்தோடு கூட அந்த சாயல்ல வெளிப்பட்டாரு. அப்ப அந்த வெளிப்பட்ட சரீரத்தை பத்தி நம்ம பேசல. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த சரீரம் அது எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பாக்கணும்னா ஒரு 2-3 வசனம் பார்க்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் 3வது வசனம். இவர் எபிரேயர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள நமக்கு இவ்வளவுதான் வசனத்தினாலே தேவை. ஓகே, இப்ப இதை எதை பத்தி சொல்லி, யாரை பத்தி சொல்றதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி. 2வது வசனம் எல்லாம் பார்க்கும்போது அவரை பத்தி சொல்றது. இந்த கடைசி காலத்திலே குமாரனை அனுப்பிட்டுன்னு, கடைசி நாட்கள் அனுப்பிட்டாருன்ட்டுன்னு. அப்போ இவர் அப்படின்றது வந்து இங்க யார சொல்லுதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும். அப்ப அவருடைய மகிமையின் பிரகாசம்னா தேவன், பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. அப்ப இங்க இவர்ன்றது மட்டும் இயேசு கிறிஸ்து, அவருடையன்றது பிதாவாகிய தேவன், மறுபடியும் அவருடையன்றது பிதாவாகிய தேவன். புரியுது இல்லையா? அப்போ இங்கிலீஷ்ல வந்து who being the brightness of his glory and the express image of his person. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருந்தார்? அவருடைய மகிமை பிதாவினுடைய சாயல்ல இருந்தாரு, இல்ல பிதாவினுடைய தற்சொரூபமா இருந்தாருன்னா அந்த சொரூபம் என்ன அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்த அந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இது கிடையாது. அதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னா அவருடைய மகிமையின் பிரகாசம். இங்க 2 வார்த்தை முக்கியமானது. அவருடைய மகிமை, அவருடைய பிரகாசம். இது ரெண்டுமே பிரைட்னஸ், க்ளோரி. அடுத்தது அவருடைய தன்மையின் சொரூபம். அவருடைய தன்மைன்ற போது அந்த அவருடைய குணாதிசயங்களோட சேர்ந்தது அந்த எல்லாமே. சோ அந்த ஒரு காரியத்துல வெளிப்பட்டிருக்காரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ? இந்த மாம்சத்துல வெளிப்படுறதுக்கு முன்னாடி. அதனாலதான் வந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னு கொலோசியர் 1:15 படிச்சோம். நம்ம ட்ரினிட்டி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அதுல படிக்கலாம். இப்ப அடுத்த இந்த வசனத்துல நம்ம முக்கியமா பார்த்தது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட இமேஜ்ல இருந்தார், தேவனுடைய தற்சொரூபம்னா அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்தார். அவருடைய தன்மை, பிதாவாகிய தேவனுடைய தன்மையும் அவருடைய மகிமையின் பிரகாசமுமா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது சங்கீதம் 104ல முதல் 2 வசனம். சங்கீதம் 104ல முதல் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை போல் விரித்திருக்கிறீர். இப்ப இங்க 2-3 விஷயம் இருக்கு. முதல் வசனத்துல என்ன இருக்கு? மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். சோ அது ட்ரெஸ் மாதிரி. அவருடைய குளோரி முன்னாடி நம்ம பார்த்தோம், அவருடைய மகிமையின் பிரகாசம்னு எபிரேயர்ல பார்த்தோம். அந்த மகிமையின் பிரகாசத்தை பார்க்கணும்னாலே அதை வெளிப்படுத்துறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில வருவதற்கு முன்னாடி உள்ள அந்த நிலைமையில அவர் எப்படி இருந்தாருன்னா தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையில, அவருடைய தன்மையிலேயே அவரு இருந்தார் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய தன்மையில. இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு? மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கு, ஒளியை வஸ்திரமாக தெரிந்து கொண்டு. அப்போ அவங்களோட ட்ரெஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா லைட், ஒளிதான் வந்து ட்ரெஸ்ஸாவே இருந்திருக்கு. மகிமையும் மகத்துவத்தையும் தரித்து கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களுடைய பார்த்தா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா மகிமை, பிரகாசம், ஒளி, மகத்துவம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த இமேஜ் வருது. புரியுதா உங்களுக்கு? இப்படி அப்படியே கொஞ்சமா பில்டப் ஆயிட்டு வருது. தேவனுடைய இமேஜ் என்ன? அந்த இமேஜ் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா வெளிப்பட்டுச்சு. அப்ப அந்த வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாம்சத்துல வெளிப்பட்டாரு. அந்த இமேஜ் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவரு இருந்து வெளிக்காட்டின அந்த மகிமை, அந்த மகத்துவம், அந்த ஒளி, அந்த பிரகாசம் இதுதான் வந்து ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அப்போ இத வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த போது வெளிக்காட்டினாரா? இந்த மகிமையை வெளிக்காட்டினாரா அப்படின்னா காட்டியிருக்காரு. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனம். இது 4 காஸ்பிள் 3 காஸ்பிள் இருக்கு. நம்ம மத்தேயுல மட்டும் எடுத்து படிப்போம். மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று.
இது வந்து இந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் வாங்க, மறுரூபம் ஆகிற சம்பவம். அந்த மலை மீது கூட்டு போயிட்டு 3 பேரை மட்டும் தனியா கூட்டு போயிட்டு அந்த இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்க மறுரூபம் ஆகும் போது அவர் வந்து தான் ராஜ்யத்துல வருவதை, ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சு பார்த்தோம்னா இங்க இருக்கிற சிலர் வந்து மரணத்தை நான் ராஜ்யத்துல வருவதற்கு முன்பாக அவங்க மரணத்தை காண மாட்டார்கள்ன்றாரு 6 நாளைக்கு முன்னாடி. இந்த சம்பவத்துக்கு 6 நாளைக்கு முன்னாடி. அதை வச்சு இன்னைக்கும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. அப்ப அவங்க என்ன அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, அதை இயேசு போய் சொன்னாரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா அங்க இருந்த சிலர்ல மரணத்தை காண மாட்டார்கள் நான் வர்றதுக்கு முன்னாடி, ராஜ்யத்துல வர்றதுக்கு முன்னாடின்னும் போது ராஜ்யத்துல அவர் எப்படி இருப்பார்ன்றத 6 நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீலவுட் காட்டுறாரு ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்ல அவர் மறுரூபமாய் காட்டுறாரு. அப்ப மறுரூபம் ஆகும் போது அப்ப வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் பார்த்து கொண்டிருந்தாங்க. அது தேவனுடைய சாயல் கிடையாது. ஏன்னா தேவனுடைய சாயல்ல வந்து மகிமை, மகத்துவம், ஒளி இதெல்லாத்தையும் அணிந்து கொண்டது மாதிரி இருக்கணும். பிரைட்னஸ், அந்த வெளிச்சம் அவ்வளவு பிரைட்னஸ்ல இருக்கிறது. இப்ப இங்க மறுரூப மலையில என்ன ஆகுது, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்ப சூரியனை போல பிரகாசித்ததுன்னா அதுல கண்ணு, மூக்கு, காது ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சூரியனை பார்த்தோம்னா அதுக்குள்ள ஏதாவது புள்ளி கிள்ளி ஏதாவது டிசைன் இருந்துச்சுன்னா தெரியுமா? வெறும் ஒரு பிரைட் லைட் நம்ம கண்ணு கூசுற அளவுக்கு ஆகி நம்ம கண்ணு அந்த ஒரு பிளாக் ஸ்பாட் பாக்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு பிரைட்னஸ் வந்துடும். அப்ப அந்த அளவுக்கு அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சம்னா என்ன? லைட் போட்டா வெளிச்சம் வந்துடும். அப்ப எப்படி தேவனுடைய தற்சொரூபமா அவர் இருந்தாரோ அந்த ஒரு ப்ரீலூட மறுரூப மலையில அந்த 3 சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ரூபம், தேவனுடைய சாயல் நான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. மாம்சத்தின் ரூபத்தை மாத்தி இந்த ரூபத்தை ஒரு ப்ரீலூடா காட்டுறாரு, வரப்போற நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாம்ச சரீர சாயல்ல இருந்து முடிச்சிட்டு சிலுவையில அப்புறம் பரமேறி போய் அவர் மகிமை அடைந்த பிறகுனா முன்னாடி அவர் எப்படி பூமியில அவதரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு மகிமையில இருந்தாரோ, அதாவது தேவனுடைய சாயல் இருந்தாரோ, அந்த சாயலுக்கு மாறின பிறகு பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுறாரு பவுலுக்கு. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல. அப்பயும் அவர் எப்படி வெளிப்பட்டிருக்காருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பவுல் வந்து பெர்சிக்யூஷன் பண்ண எல்லாரையும் துன்பப்படுத்துறதுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிற இடம். அப்போ வானத்துல இருந்து அவர் வந்து வெள்ளை நீள முடி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த இதுல இப்படியெல்லாம் அவர் பார்க்கல. ஒரு லைட். ஏன்னா அவங்க வஸ்திரமே வந்து ஒளி மாதிரி இருந்துச்சு. மகிமை, மகத்துவம் அவங்க அணிந்து கொண்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பிரைட். அதுல வேற எதுவுமே தெரியாது, டார்க்னஸே இல்லை, அவ்வளோ ஒரு பிரைட். அப்போ வானத்துல இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிட்டு, அப்ப அவ்வளவு பிரகாசமான ஒளி. இதே சம்பவத்துல மறுபடியும் வந்து பவுல் வந்து இன்னொரு வாட்டி நரேட் பண்றாரு ராஜா கிட்ட. அப்போஸ்தலர் 26:13 அதுல இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றாரு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்ப இந்த ஒரு சாயல், இதுதான் தேவனுடைய தற்சொரூபமா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். அப்போ அந்த சாயல்ல என்ன இருக்கு அப்படின்னா, சூரியனை காட்டிலும் பிரகாசம் உள்ளது. சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி பிரகாசிக்கிறது. அப்ப அந்த ஆக்சுவலா என்ன இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனத்தினுடைய கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்பியரன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு, இல்ல தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இமேஜ் ஆஃப் காட்னு சொல்லும் போது அது என்ன இமேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த இமேஜ். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய மகத்துவம். அதை வந்து யாராவது பார்த்தாங்களான்னா, அவர் வாழ்ந்த காலத்துல 3 சீஷர்களுக்கு மறுரூப மலையில அதனுடைய ப்ரீலூட் காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் பூமியில இருந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் அவர் மகிமை அடைந்த பிறகு, பழைய மகிமைக்கு அவர் வந்த பிறகு பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்பையும் அதே ஒரு பிரைட் லைட், பிரகாசம், சூரியனை விட பிரைட்டான ஒரு லைட். சோ இதுதான் வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது. அப்ப இதுல என்னெல்லாம் விஷயம் பார்த்திருக்கோம்னா, அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனின் மகிமையின் பிரகாசம், மகிமை மற்றும் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார், ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கார். இப்ப இது வரைக்கும் நம்ம கிளியரா இருக்கு இல்லையா அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இதுல சொல்லும் போது
மனிதனை தேவனின் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதன் தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டான்னு வேதம் சொல்லும் போது மனிதன் என்ன அணிந்து எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான்? ஏன்னா தேவனுடைய இமேஜ்னா என்னன்னா கண்ணு, காது, மூக்கு, இல்ல 2 கை 2 கால் இப்படி எல்லாம் கிடையாது. இல்ல ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படியும் கிடையாது. தேவனுடைய இமேஜ். அது யார் வெளிப்படுத்தினதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்ப வெளிப்படுத்தினார்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப இருந்தது இல்ல, அதற்கு முன்னாடியும் 2000 வருஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது 3 சீஷர்களுக்கு ஒரு தடவை வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுரூபமாய் போனதுக்கு அப்புறமா, பரமேறி போனதுக்கு அப்புறமா மகிமை அடைந்த பிறகு அந்த மகிமையோட கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தடவை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படும் போது கண்ணே குருடாகிற அளவுக்கு அந்த மகிமை அவ்வளவு பிரைட் இருந்திருக்கு. சோ இதுதான் நம்ம தேவனுடைய இமேஜா இப்ப நம்ம பாக்குறோம், தேவனுடைய தற்சுரூபம் அப்படின் போது. அப்ப இந்த ரூபத்துல மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னா, அப்ப மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கியிருக்காரு, ஆதாம் எப்படி உண்டாக்கியிருக்காருன்னா மகிமையின் பிரகாசமாகவும் மகிமை மற்றும் மகத்துவத்தை அணிந்தவனாகவும் ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவனாகவும் தேவன் ஆதாமை சிருஷ்டித்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவருடைய இமேஜ், என்ன இமேஜ்ல சிருஷ்டித்தாருன்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல ஓரளவு கிளியரா இருக்கு, பார்த்தா திரும்ப பார்த்தா புரியுமா? கிளியரா இருக்கா? இல்ல கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம அவருடைய இமேஜ் என்னன்றதை பார்த்துட்டோம். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த இமேஜை வெளிப்படுத்தினாரு, எந்த இமேஜ் தான் தேவனுடைய இமேஜா இருந்துச்சு, அதுல என்னெல்லாம் இருந்துச்சு, ஆதாமை தேவனுடைய சாயல சிருஷ்டித்தார்னா என்னெல்லாம் அந்த சாயல், அந்த ஒளி, மகிமை, அந்த ஒளியின் வஸ்திரம், மகத்துவத்தை தரித்தவர்களா அவ்வளவு பிரகாசமா சிருஷ்டித்திருக்காரு ஆதாமை அப்படின்னு பார்த்தோம். இது கிளியரா இருக்கா? அடுத்த பாயிண்ட் போகலாமா? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? போலாமா? சோ இப்ப நம்ம பார்த்தது இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய ரூபத்தின் படியும் அப்படின்றத பார்த்துட்டோம். அவருடைய ரூபம் என்னன்றது, அவருடைய ரூபம் பிரகாசம், ஒளி, அதுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரு. அவர் தான் அந்த இமேஜா இருந்தாரு. அந்த இமேஜ் என்னன்னா அந்த பிரைட்னஸ், அந்த லைட், அந்த க்ளோரி, அதுதான். அப்படிப்பட்ட ஒரு லைட் வஸ்திரத்தை தரித்தவனாக தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார் அவருடைய ரூபத்துல. இப்ப அடுத்தது அவருடைய சாயல், அவருடைய லைட்னஸ் அப்படின்றது அவருடைய சாயல். சோ தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள். அவருடைய ரிசம்பிளன்ஸ் போது, அவருடைய சாயல்னும் போது என்ன அப்படின்னா அவருடைய தன்மைகள். இவங்க அப்பா மாதிரியே இவன் இருக்கான் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பாவனுடைய இயல்புகள், தன்மைகள் எல்லாம் சேர்ந்து வர்றது, அவங்க அப்பா பண்ற மாதிரியே பண்றாரு அப்படின்வாங்க. அப்ப அந்த தன்மைகள் தான் என்னது? லைக்னஸ், அவரை மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவனுடைய லைக்னஸ் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தன்மைகள்ல நம்மள சிருஷ்டித்தார். ஏன்னா உருவம் பார்த்துட்டோம். இப்ப அவருடைய ரூபம் என்ன, உருவம் என்னன்னா லைட், மகிமை, மகத்துவம், அதை தான் அணிந்தவராய் இருந்தாரு. அந்த ஒரு பிரைட்னஸ், அவ்வளவு ஒரு லைட் குளோரிஃபைடு ஸ்டேட்ல ஆதாமை அவருடைய ரூபத்துல சிருஷ்டித்தார். இப்ப அவருடைய சாயல், அவருடைய அந்த தன்மையில சிருஷ்டிக்கிறார். அப்ப தேவனுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்தது அவர் நித்திய ராஜா, அழிவில்லாதவர், அதரிசனம் உள்ளவர், ஒருவரே ஞானம் உள்ள தேவன் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய தன்மைகள். அப்ப இந்த லைக்னஸ்ல மனிதனை சிருஷ்டித்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அப்ப இந்த சாயல்ல சிருஷ்டித்திருக்காரு, இந்த லைக்னஸ்ல, இந்த தன்மையில சிருஷ்டித்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு வசனம் படிக்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றதுக்கு 1 யோவான் 4:16. 1 யோவான் 4:16. யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி தேவன்ல நிலை நிற்கிறோம் அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது இன்னும் அன்பாகவே இருக்கிறார்னும் போது தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த அளவுக்கு கரெக்டா வரல. இங்கிலீஷ்ல காட் இஸ் லவ், தேவன் அன்பே தேவன்ற மாதிரி, காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னும் போது அது இன்னும் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டா கொண்டு வர முடியல எப்படின்னு. இங்கிலீஷ்ல காட் இஸ் லவ், அவர் தான் அன்பு, தேவனே அன்பு
அப்படின்ற மாதிரி. அப்ப அது வந்து அவருடைய தன்மைகள்ல ஒண்ணு. தேவன்னா அன்பா இருக்கிறது அவருடைய தன்மை. அப்ப நம்மளையும் அதே மாதிரி அன்புல சிருஷ்டிக்கிறாரு, அந்த அன்புல நிலைத்திருக்க சொல்றாரு. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறது அப்படின்றது வந்து மனிதனை படைக்கும் போது தேவன் அந்த அன்பு தன்மையோட கூட மனிதனை சிருஷ்டிக்கிறார். எல்லா விஷயத்திலையும் எல்லாவற்றிலும் அன்போடு இருக்கிற மாதிரி. ஆனா மனிதன் பாவம் செய்த போது தேவ சாயல, அந்த லைக்னஸ், அந்த இதை இழந்து போறான். அப்ப தேவன் அந்த அன்பை, ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்பில் நிலைத்தில்ல அப்படின்னும் போது 2 விதமான அன்பை பத்தி பார்க்கலாம். ஒண்ணு வந்து உலக பிரகாரமான அன்பு, இன்னொன்னு வந்து காட்லி லவ், தெய்வீக அன்பு. இப்ப உலக பிரகாரமான அன்பு பத்தி ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா 1 யோவான்ல 2வது அதிகாரம் 15-16 2 வசனம். உலகத்திலும் ம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு ம். கூறாதிருங்கள். ம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த ஒரு 3 விஷயத்த சொல்றாரு. முதல் வசனத்துல வந்து உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி ஆகுது. பிதாவின் அன்பு இல்லை, உலகத்தின் அன்பு இருக்குன்னா பிதாவின் அன்பு இல்லை, பிதாவின் அன்பு இருந்துச்சுன்னா அப்ப உலகத்தின் அன்பு இருக்காது. அப்ப 2வது ஏன்னு சொல்றாரு, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள், இதெல்லாம் வந்து உலகத்தினாலே உண்டானது, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி தராரு. ஒண்ணு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சோ இந்த 3 காரியத்தை வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா முதல் சின்லயே பார்க்கலாம். முதல் பாவத்துல ஆதியாகமம் 3:6, ஆதியாகமம் 3:6 இந்த காரியத்தை பார்க்கலாம். படிங்க 3:6. ஆதியாகமம் அப்பொழுது 3:6. ஸ்திரீயானவள் ம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனி பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஓகே, இப்ப இந்த வசனத்துல ஸ்ரீ அந்த விருட்சத்தை கண்டு 3 விஷயம் செய்யறா. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்கதுன்னு சொல்லிட்டு இச்சிக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கு. சோ இதுல முதல் விஷயம் என்னன்னா, இங்க சொல்லும் போது இந்த வசனத்துல மாம்சத்தின் இச்சைன்னு ஃபர்ஸ்ட் வருது. 1 யோவான்ல நம்ம படிச்சது, உலகத்தினால உண்டான அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மாம்சத்தின் நிச்சயா இருக்கும். இங்க வந்து மாம்சத்தின் நிச்சய்க்கு என்ன சொல்றாங்க, புசிப்புக்கு நல்லதும். புசிக்கிறது எதுக்கு? மாம்சத்துக்கு தான் போகுது. அப்ப புசிப்புக்கு நல்லதும் அப்படின்னும் போது மாம்ச இச்சை அங்க அவளை ஆட்கொள்ளுது. ஃபர்ஸ்ட் உலகத்தினால உண்டான ஆசை. 2வது கண்களின் இச்சை, நீங்க வசனம் சொல்லுது. அங்க வந்து 2வது என்ன சொல்றா, 2வது இது பார்வைக்கு இன்பமும் இருக்கிறது. அப்போ முதல் விஷயம் வந்து உடம்புக்கு புசிக்கிறதுக்கு, சாப்பிட்டா ருசி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு புசிப்புக்கு நல்லது, அது வந்து மாம்சத்தின் இச்சை. அடுத்தது பார்வைக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்களின் இச்சை, அது 2வது உலகத்தினால உண்டானது, பார்வைக்கு இன்பமும். அடுத்தது புத்தியை தெளிவிக்கிறதற்கு. அப்ப இங்க புத்தியை தெளிவிக்கிறதுன்னு என்னது, ஜீவனத்தின் பெருமை. அதாவது புத்தி தெளிஞ்சா லைஃப், அந்த பெருமை, நானும் இந்த தேவனை போல ஆயிரும், ஏன்னா பிசாசு அதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. விச்சிக்கப்படுத்த விருட்சமா இருக்கிறது என்று என்ன செய்யற, கண்டு. கரெக்டா அந்த வசனத்துல கண்டுன்னு வருதா? கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனும் கொடுத்தால் அவனும் புசித்தான்னு போட்டிருக்கு. அப்ப இந்த கண்டு அப்படின் போது இதை நம்ம திரும்ப படிப்போம். ஏன்னா இந்த கனியை புசிக்கும் நாள்ல அவருடைய கண் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் இருக்கு. அப்ப அது வரைக்கும் கண்ணு குருடாவா இருந்தாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எது பார்வைக்கு அழகாவும் மாம்சத்துக்கு நல்லதுன்னு, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கும் எல்லாம் பார்த்து கண்டு அதுக்கப்புறம் அதை புசிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் அங்க ஏதேன் தோட்டத்துல அந்த முதல் பாவம் நடக்கும் போது
அது எல்லாமே என்னதான் இருந்திருக்கு, உலகத்தினால உண்டான அந்த இச்சைகள். அததான் வந்து யோவான் 1 நம்ம பார்த்தது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்தினால தேவனுடைய அன்பை மனிதன் இழந்து போனான். அதாவது தேவனுடைய அன்பா, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அன்பின் குணாதிசயத்தோட அந்த தன்மையோட சிருஷ்டித்தார் இல்லையா, அந்த தன்மையை எங்க இழந்தான் அப்படின்னா, உலகத்தினுடைய அன்பு அங்க வரும்போது, உலகத்தினுடைய இச்சை வரும்போது தேவனுடைய அன்பு அங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம். அதாவது இந்த 3 விஷயம் அங்க ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யும்போது நடந்துச்சு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 வந்துச்சுன்னா உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம், இந்த 3 விஷயமும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த உலகத்தினுடைய அன்பு ஒருவனிடத்தில் இருந்துச்சுன்னா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ பிதாவின் அன்பை எங்க இழக்கிறான்? இல்ல பிதா உண்டாக்குன அந்த தெய்வீக அன்பை எங்க இழந்தான்னா, இந்த இச்சைகளுக்குள்ள போகும்போது அதை மனுஷன் தேவ சாயல் அற்றவனானா. அப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்னும் போது இந்த அன்போட தான் சிருஷ்டித்தாரு. இப்ப மறுபடியும் நம்மளை வந்து பழைய நிலைமை கொண்டு வர போறாரு, எல்லாமே ரிஸ்டோர் ஆகி வரப்போகுது. அப்போ தேவன் வந்து அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு, இது ஃபியூச்சர்ல வரப்போகுது, எல்லாருக்கும் வரப்போகுது. இப்பயும் இது சபைக்கு அப்ளிகபிளா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அன்பு எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வசனம் பார்ப்போம். இந்த அன்பை பத்தி தான் நமக்கு ஃபியூச்சர்ல சொல்லிருக்கோம். அப்ப சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய அன்பு இந்த அன்போட தன்மையில தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருப்பதா. அப்ப அன்புல வந்து மாயமோட செய்யலாம், ஏமாத்துற மாதிரி, பிறர் பார்வைக்கு செய்யற மாதிரி, இது வந்து மாயமற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு சொல்லுது. அப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய அன்புல, தேவன் அன்பாவே இருக்கிறாருன்னா அதுல மாயம் இல்லாத அன்பா இருக்கணும். அந்த இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்ப இது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு சொல்லும் போது சொல்லப்படுற வாசனம். இது வந்து ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா இதுதான் வந்து தேவன் எல்லாரையும் திரும்ப அந்த பழைய நிலைமை கொண்டு வர போறது. எப்படின்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு. அப்போ அன்புல பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு நிலைமை. இப்ப பரிசுத்தம்னு ஒண்ணு நிறைய பேர் வந்து அது பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா அது ஒரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னே தெரியாது. பரிசுத்தம்னா வந்து வெள்ளை ட்ரெஸ் போடுறதா, இல்ல தனியா இருக்கிறது, சிரிச்சு பேசாம இருக்கிறது, இல்ல அந்த மாதிரி நம்மள ஒரு மாதிரி இப்படி காட்டுறது, இது எல்லாமே வந்து பரிசுத்தம்ல அதுக்கு சொல்லப்பட்ட ஒரு அர்த்தமா மாத்திட்டாங்க. அடிப்படையில பரிசுத்தம், ஹோலினஸ் அப்படின்னா என்னன்னா பிரித்து எடுத்திருக்கிறது, செட் அபார்ட். அப்போ நம்மளுடைய அன்பு மற்றவங்க இருக்கிற அன்பு மாதிரி இல்லாம அது பிரித்தெடுக்கப்பட்ட அன்பா இருக்கணும். அதுதான் வந்து அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்கள். அப்ப அன்புலயும் குற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி அன்பு, இன்னொரு சிலருக்கு மாதிரி அன்பு செலுத்துறது வந்து அன்புல குற்றம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இல்லாம இருக்கிறது தான் வந்து தெய்வீக அன்பு. அப்ப ஆண்டவர் வந்து மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயல், அவருடைய லைக்னஸ்ல, தன்மையில சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா அதுல ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு பார்த்தோம். அப்ப மனிதனை அந்த அன்பு குணாதிசயத்தோடு படைத்தாரு. ஆனா மனிதன் பாவம் செய்யும் போது உலகத்தின் அன்பு அவனுக்குள்ள உலகத்தின் இச்சை அவனுக்குள்ள வந்தனால, அந்த 3 விதத்துல அது உள்ள வந்துட்டனால அதன் விளைவாக தேவ அன்பை இழந்தான். தேவனுடைய அந்த தெய்வீகத்தன்மை, அந்த தெய்வீக அன்பு அது மனிதனை விட்டு போயிருச்சு. இப்ப மனிதன் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வரும்போது அந்த அன்புக்கு கொண்டு வருவார். அது அடுத்த இதுல பார்ப்போம் நம்ம. ஆனா தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான்னா, மாயமற்ற அன்புலையும் குற்றமில்லாத அன்புலையும் பரிசுத்தமான அன்புலையும் தேவன் மனிதனை சிருஷ்டிச்சிருக்கார். ஏன்னா அது அவருடைய தன்மையா இருக்கு. அந்த தன்மை தான் அவருடைய லைக்னஸ், அவருடைய லைக்னஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி அவரு ஒரு எட்டர்னல் கிங்கா இருக்காரு, இம்மார்டலா இருக்காரு, இன்விசிபிள்,
ஒன்லி வைஸ் காட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது நித்திய ராஜா, அழிவில்லாதவர், அதரிசனம் உள்ளவர், ஒருவரே ஞானம் உள்ள தேவன். அப்படி இப்படிப்பட்ட தன்மைகள்ல மனுஷனை சிருஷ்டித்தாரு. அது என்னவாச்சு, எப்படி என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம படிக்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இன்னைக்கு நம்ம பார்த்ததுல? அதாவது மனிதனை வந்து தேவ சாயல்லையும் தேவ இமேஜ்லயும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயல்லையும் படைச்சான் இருக்கு. ரூபம்ன்றது என்னன்னு பார்த்தோம். அது வந்து பொதுவா சொல்ற மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி கிடையாது. மனிதனை சிருஷ்டித்தது, மனிதனை சிருஷ்டிக்கும் போது தேவன் தன்னுடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல அவருடைய இமேஜ்ல படைச்சார். அப்படின்னா அந்த ரூபம் என்னன்னு பார்த்தோம். ஒளி, பிரகாசம், மகத்துவம், பிரைட்னஸ், மகிமை. அவங்க வெளிச்சத்தின் ஆடை, லைட் ட்ரெஸ்ஸை தரித்திருந்தாங்க, இந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள்னு பார்த்தோம். அந்த ஸ்வரூபம் வந்து யார் வெளிப்படுத்தினது? தேவனுடைய அந்த ஸ்வரூபத்தை யார் வெளிப்படுத்தினதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்ப வெளிப்படுத்தப்பட்டாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப கிடையாது. அது மாம்ச சாயல்ல வந்ததை அவர் வெளிப்படுத்தினார்னு பார்த்தோம். அப்ப இந்த சாயல் தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்னாடி அவரு ஆதி முதல்ல அந்த சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து அவர் வந்து தேவனுடைய தற்ஸ்வரூபமா இருக்கிறார் அப்படின்னும் போது அது அவருடைய பிரைட்னஸ் சொல்லுது. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்ப 2000 வருஷத்துல வரும்போது அவரு அதை ஒரு கிளிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன உதாரணமா அப்படி ஒரு காட்டுற மாதிரி 3 சீஷர்களுக்கு மட்டும் தனியா கூட்டு போயிட்டு மறுரூப மலையில அந்த டிரான்ஸ்பிகர் ஆயிட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் பரமேறி போய் மகிமை அடைந்த பிறகு பவுலுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுறாரு. எல்லா இடத்துலயும் வெறும் ஒரு பிரைட் லைட், அந்த ஒரு பிரைட்னஸ், ஒளியை தரித்து கொண்டவர்களா தான் இருக்கு. அப்ப இது தேவனுடைய ரூபம் அப்படின்னா அந்த ரூபத்துல மனிதனை, ஆதாமை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அவன் பாவம் செய்யும் போது அவன் தேவ சாயல் அற்றவனா மாறி இருக்கான், அந்த ரூபத்தை இழந்திருக்கான். ஆனா தேவனுடைய ரூபம்ன்றது இந்த லைட், அந்த பிரைட்னஸ், அந்த குளோரி, அவருடைய மகத்துவம், இது பார்த்தோம். அடுத்தது அவருடைய சாயல்னும் போது அவருடைய லைக்னஸ் போது அவருடைய தன்மைகள். அந்த தன்மைகள் நிறைய இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து அன்பு. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது அன்புன்றது தேவனுடைய தன்மைகள்ல ஒண்ணு. அப்ப அந்த தன்மையில தான் மனுஷனை சிருஷ்டித்தார். அது எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அன்பு வந்து மாயமற்றது, குற்றம் இல்லாதது, பரிசுத்தமுள்ள அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்புல சிருஷ்டித்தார். அப்ப அந்த அன்பை எப்ப இழந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தினுடைய அன்பு உலகத்தினுடைய இச்சைகள் தேவனால் உண்டானது இல்லை. அது வந்து உலகத்தினால் உண்டாயிருக்கு. அது வரும்போது தேவனுடைய அன்பு அவங்களை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியாது. அப்ப அந்த அன்பு எப்படி வந்துச்சு, உலகத்தினுடைய இச்சைகள் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதத்துல பார்த்தோம். ஜீவனத்தின் பெருமை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, இப்படி 3 விஷயத்த பார்த்தோம். இந்த 3மே வந்து ஆதி ஆகமத்துல ஏவாள் வந்து அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படின்போது இந்த 3 உலகத்தினுடைய இச்சைகள் அவங்க உள்ள வந்தனால அந்த இடத்துல அவங்க தேவனுடைய தன்மையாகிய அந்த அன்பை இழந்து போனாங்க. அந்த விஷயம் அது இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் அன்பு இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த அந்த இமேஜை இழந்துட்டாங்க, தேவனுடைய அந்த சாயல் தன்மையை இழந்துட்டாங்க. அது ரெஸ்டோர் ஆகி வரும் இனிமேல் ஃபியூச்சர்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் மற்ற இன்னும் என்ன தன்மைகள் தேவனுடைய தன்மையில ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு முழுமையா வந்து தேவனுடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு முழுமையா புரியும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? இல்ல, எல்லாம் அமைதியா இருக்கீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? கேக்குதா? மைக் மியூட் ஆயிடுச்சு. இல்ல நான் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, சரியா கேட்க மாட்டேங்குது. ஹேமா உங்களுக்கு கிளியர் இருக்கா? ரொம்ப டயர்டா இருக்குது, எனக்கு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் சரியா பண்ண முடியல. சிஸ்டர் ஹேமா உங்களுக்கு கிளியர் இருக்கு? கிளியரா இருக்கு பிரதர். ஓகே ஓகே ஓகே. வேற ஜெஸ்டி? எனக்கு கிளியரா இருக்கு அங்கிள். எனக்கு ஆக்சுவலி நிறைய क्वेश्चंसக்கு ஆன்சர் இருந்தது. அப்படியா? ஓகே.
ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு 2-3 வீக்ஸ் அகோ என்னுடைய ஆஃபீஸ்ல ஒரு கொலீக், ஓகே. ஆக்சுவலா அவர் பேரும் தெரியாது எனக்கு. ஆனா என் ஆஃபீஸ்ல கலீக். அவர் அன்னைக்கு என்கிட்ட வந்து ஒரு டவுட் இந்த மாதிரி தான், நீங்களும் கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக் ஒரு பைபிள்ல இருந்து டவுட் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அவரை கரெக்டா கைட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஓகே. கான்வர்சேஷன்ல அவரோட மைண்ட் செட்டை வந்து எனக்கு இன்னைக்கு எடுத்த இந்த கான்செப்ட்ல என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே. ஸோ அவர் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிச்சு. பட் அவரோட மைண்ட் செட் என்னன்றது எனக்கு அந்த டைம்ல எனக்கு ரீட் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனே நீங்க கிறிஸ்டியனா, உங்ககிட்ட நான் இது கேட்கலாமான்னு தான் ஃபர்ஸ்டே கேட்டாரு. ஆரம்பிச்சாரு. ஓகே. அதுக்கு நான் ஓரளவுக்கு அவருக்கு ஆன்சர் சொன்னேன் அண்ட் அவரும் அதை ஏத்துக்கிட்டாரு. ஓகே. ஆனா அதுக்கப்புறமா இன்னைக்கு இது பார்க்கும்போது தான் அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்றது எனக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிச்சு. ஸோ மேபி கம்மிங் 4th வீக்ஸ்ல இஃப் அட் ஆல் அவர் என்கிட்ட திருப்பி பேசினார்னா then I can tell him this also. ஓகே. சார் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? வேற டவுட் ஏதாவது இருந்தா கூட குரூப்ல போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட அதை சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். கார்த்திகேயன் கார்த்திகேயன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. என்னாச்சு? ஆ என்னாச்சு அவரு brother? நேத்து ராத்திரி ஃபுல்லா தூங்கல, அதனால அப்படியே கேட்டுக்கிட்டே அவரு ஓகே. 3ஆம் மணி வரைக்கும் புரிஞ்சுதா? பவுல் மாதிரி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் உட்காந்து அப்படியே பைபிள் வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு. சரி, சரி, நான் சரி. டிஸ்டர்ப் பண்ணல. பிரான்ஸ்ல போயிட்டாரு. ஆமா, சரி, யாராவது டிரான்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு. ப்ரே பண்ணி. ஏன்னா அவர் ஃபுல்லா இது பண்ணி டிராவல்ல இருந்தாரு. சரி. நீங்க ப்ரே பண்ணி ப்ரே க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்றியாமா? Okay, Chittappa. Heavenly Father, thank you for this great evening today. You have ignited us with Lord and lots of knowledge. We are waiting much more days to come to have such a good gathering, Lord. Bless Uncle Sam and Chittappa. We are bringing both of them into your feet. They're spending so much time in collating this and giving it to us in a very condensed way where we can digest it. Lord, thank you for giving such a big opportunity to us. Let us continue this way and you help and guide us in knowing your words and through and enlighten us and bring us more to you, more and give us more knowledge about you so that we can grow better and better every day in your love, Jesus. Thank you. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே முழு பரிசுத்த உள்ளமே நாமத்தை அவர் ஸ்தோத்திரி. பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. வாழ்த்து. ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank பிரைஸ் you. லார்ட். Thank you. Thank you. Thank you. Thank you. Praise the Lord. Everyone. Praise Thank the you. Lord.